நேத்து அதிகாலையில மீப்பாடியில் ஏற்பட்ட வரலாறு காணாத நிலச்சரிவால மொத்த கேரள மாநிலமே ரொம்ப பெரிய துக்கத்துல இருக்கு. இப்ப வரைக்கும் மட்டுமே 190 பேருக்கு மேல உயிரிழந்து அவங்களோட உடல்களை மீட்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த மீட்பு பணிக்காக தமிழ்நாட்டில இருந்து நிறைய இளைஞர்கள் போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் மீட்பு பணிக்காக உதவுறதுக்கு போக இருக்காங்க. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா 50க்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ் இப்ப ரெடியா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மீட்பு பணியில சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தாங்க. ஃப்ரீசர் பாக்ஸ் பற்றாக்குறையா இருக்கு, ஒரு வீடியோ போட்டு உங்களால உதவி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வீடியோ ரெடி பண்ணி முடிச்ச சமயத்துல உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப ஃப்ரீசர் பாக்ஸ் இப்ப கிடைச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வியப்பா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததை நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. உண்மையிலே தமிழர்களுக்கு திருவள்ளுவர் எழுதல இந்த குறளை அப்படியே தூக்கி கொடுக்கலாம். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படி. இந்த குறளை நான் ஏன் சொல்றேன்னு நிறைய பேருக்கு தெரியும். நான் இந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் இங்க உள்ள சில நாதாரிகள் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. நீங்க உதவி பண்ணாலும் தமுட்டு அமைதியா இருங்கடா. இப்போ நீங்க கீழே வீடியோல பாக்குற அத்தனை ஆம்புலன்ஸும் கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாவுக்கு மீட்பு பணிக்கு போக தயாரா இருக்கிற ஆம்புலன்ஸ். நம்மளுக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருப்பேன், அப்பா அம்மா வாங்கி கொடுக்குற பொருள் ஒரு பொருளை கூட நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன், நம்மள நோண்டிட்டே இருப்பேன். ஆனா அதுக்காக அவன் நம்ம தம்பி அவன் ஆபத்துல இருக்கிறப்ப பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம தான் இறங்கி வேலை செய்யணும், உதவி செய்யணும்.